Hi friends, welcome to Annams recipes. சமீபத்தில் நான் ஊருக்கு போகிறச்ச கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். சூப்பராக இருந்தது, ஏர்போர்ட் மாதிரியே இருந்தது. பாருங்கள், என்ட்ரன்ஸில் அவ்வளோ பெரிய குத்து விளக்கு, அவ்வளோ கம்பீரமாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இப்போ சமீபத்தில் நிறைய ஊருக்கு போகிறச்செல்லாம் காரில் தான் போகிறது, பஸ்லேயே போகலை. இப்போ தான் சரி போனேன். பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த ட்ராலிலாம் இருக்குது. நமக்கு போகிறது தான் ரொம்ப தூரமாக இருக்கே தவிர மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக பாருங்கள், நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லும். அப்புறம் நடக்க முடியாதவங்களுக்கு பேட்ரி கார் இருக்குது, நிறைய கடை இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது. இதே மாதிரி எல்லா நாளும் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பஸ் எல்லாம் பாருங்கள், நல்ல பெரிய கிரவுண்டாக இருக்குது. தனித்தனியாக இடைஞ்சல் இல்லாமல் நிற்கிது. நல்லா பார்த்து ஏறுறதுக்கும் வசதியாக இருக்குது. என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னால் நம்ம அவ்வளோ தூரம் போகணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்குது. நான் சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக எங்கள் ஊருக்கு போனேன். அப்போ தான் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. ரொம்பவே நல்லா நீட்டாக இருந்தது. நீங்கள் யாரெல்லாம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கீங்க, உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கல்யாணம் முடிஞ்சு சித்தி வீட்டுக்கு போனேன். சித்தி கரூரில் இருக்காங்க. அங்கே சித்தி பொண்ணு வந்திருந்தா. அவள் நல்லா மட்டன் ரெசிபீஸ்லாம் பண்ணுவாள். அப்போ மட்டன் பிரியாணி தான் செஞ்சால். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சுருந்தா. இந்த வீடியோவிலே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். அப்புறம் இஞ்சி ஒரு இன்ச் அளவு இஞ்சி, அதை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், ஒரு 10 வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் பச்சை மிளகா, 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 10 பச்சை மிளகா கிட்ட போட்டால் அதை நம்ம கீறிட்டு போடணும். நீங்கள் பச்சை மிளகாயோட காரம் பார்த்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா கீராமல் போட்டுட்டோன்னா எண்ணெயில் வெடிச்சிரும். அதனால் ஒரு டம்ளருக்கு 4ங்கிற கணக்கில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு வதக்கணும். புதினா நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி அதில் பாதி எடுத்துக்கணும். நல்லா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மண் இல்லாமல் நல்லா கழுவிட்டு அதையும் இதோட போட்டு வதக்கிக்கணும். இது நல்லா க்ரீனாக இருக்குது. இந்த மசாலா வச்சு நம்ம வெஜிடபிள் பிரியாணியும் பண்ணலாம். இன்றைக்கி அவள் மட்டன் பிரியாணி தான் பண்ணினா. இந்த பிரியாணி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற பிரியாணிலாம் சாப்பிட்டோன்னா அடுத்த வேலைக்கு பசிக்கவே பசிக்காது, ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் செய்கிற பிரியாணிலாம் நல்ல ஜீரணம் ஆயிரும், நம்ம உடம்புக்கும் நல்லது. பாருங்கள், அவள் செஞ்சதும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நான் அது சரி, அதான் வீடியோ நமக்கும் எடுத்து நம்ம சேனலில் போடலான்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன். இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறினதும் மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ பிரியாணி தாளிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மட்டன் 1/2 கிலோ, ஏன்னா 1/2 கிலோ அரிசினா 1/2 கிலோ மட்டன், நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மட்டன் எடுத்துக்கணும். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். நல்லா அந்த தண்ணி எல்லாம் வெளியில் சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு மாத்திரம் போட்டுக்கணும். ஏன்னா அப்புறம் நம்ம பிரியாணியில் போடுவோம். இதுக்கு மாத்திரம் அப்போ தான் இந்த மட்டன்லேயும் உப்பெல்லாம் சேரும். அப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு, நம்ம புதினா இப்போ வதக்கி அரைச்சோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த ஃப்ளேவரெல்லாம் மட்டன்லேயும் இறங்கும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த அளவு வதக்கிக்கணும். வதங்கினதும் மட்டன் வேகிற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா குக்கரை மூடி ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டுறணும். ஏன்னா மட்டன் வேக ரொம்ப நேரம் ஆகும்.
அதனால் அதை பார்த்து நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் கூட நீங்கள் உங்களுக்கு எப்படி மட்டன் வேகணுமோ அந்த மாதிரி. ஏன்னா குறைஞ்சது ஒரு 5 விசிலாவது விடணும். அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வேகும். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை தான் எடுத்து வச்சுருந்தா. அப்புறம் சீரக சம்பா அரிசியில் தான் வந்து பிரியாணி பண்ணால் 1/2 கிலோ அரிசி. அதை வந்து நம்ம வதக்கிறதுக்கு முன்னாடி தான் கழுவிட்டு நல்லா ஊற வச்சா. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நீளமாக நறுக்கிக்கணும். மீடியம் சைஸ் தக்காளியும் 2 நறுக்கிக்கணும். பாருங்கள், கறி வந்து நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ பிரியாணி தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போடணும். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு சொன்னால் ரொம்ப நேரம் வதக்கினா அப்புறம் வந்து அது நல்லா வதங்கினதும் தான் தக்காளி போடணும். ஏன்னா முதல்லையே போட்டுட்டோன்னா அப்புறம் வெங்காயம் வதங்காது. ஏன்னா வெங்காயம் வதங்க தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, அந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை நம்ம அப்போவே போட்டுடலாம். நல்லா வதங்கினதும் தக்காளியும் போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா பிங்க் கலராக மாறிடுச்சு. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டா. நான் தக்காளி போடுறச்ச எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். தக்காளியும் நல்லா மசிஞ்சு குழஞ்சி அப்படியே இருக்கணும், இந்த மாதிரி வரணும். அதனால் அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, புதினாலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அதை மசாலாவோடு நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பிரியாணிலலாம் நல்லா வதக்கி செஞ்சால் தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரும், நல்லா ரொம்ப புளிக்காத தயிரை ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சீரக சம்பா அரிசி, அதில் வந்து தண்ணி இல்லாமல் அரிசி மாத்திரம் போட்டு அப்படியே லைட்டாக வதக்கிக்கணும். ரொம்ப வந்து வதக்கினீங்கன்னா அந்த அரிசி பட்டு உடஞ்சி போயிடும். நல்லா தண்ணி ஊற்ற வேண்டாம், அரிசி மாத்திரம் எடுத்து போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். பாருங்கள், லைட்டாக அப்படியே கிண்டி விடணும் மெதுவாக. அதை கொஞ்சம் கிண்டின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் பீசஸ், அதெல்லாம் போட்டு அந்த தண்ணியும் ஊற்றிடணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இந்த மட்டன் தண்ணியும் அளந்து எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மட்டனுக்கு வந்து 1 டம்ளர் ஊற்றினோம். அப்புறம் 2.5 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் போச்சுன்னா மீதி 2.25 டம்ளர் தண்ணி. அதில் மிக்ஸி எல்லாம் கழுவி அந்த தண்ணி அளந்து வச்சுருக்க தண்ணி அப்படியே நல்லா ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு தான் வந்து குக்கரை மூடணும். இப்போ கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும், உப்பு போதுமா காரம் போதுமான்னு. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம், காரம் பத்தலைன்னா கொஞ்சம் தனி மிளகாப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கணும். நெய் கடைசியில் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அரிசியும் நல்லா சாஃப்டாக வேகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொதி வந்துருச்சு. குக்கரை மூடி ஒரு விசில் விட்டாலே போதும். ஏன்னா சீரக சம்பா அரிசி சீக்கிரம் வெந்துடும். கறியும் ஃபஸ்ட்டே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வீடே அவ்வளோ வாசமாக இருந்தது. பாருங்கள், அரிசியும் நல்லா உதிரியாக நல்லா வெந்திருக்கு. நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் அப்படி லைட்டாக ஓரத்துலேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா மட்டன் பீசஸ்லாம் மேலாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் பாருங்கள், அரிசியும் நல்லா அப்படியே உடையாமல் நல்லா இருக்குது. மட்டன் பிரியாணிலாம் சீரக சம்பா அரிசியில் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான், அதை வச்சே டக்குன்னு மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு. இதை அப்படியே எடுத்து ஆனியன் ரைத்தாவோடு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன ரைத்தா வேணாலும் பண்ணிக்கலாம், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி. எல்லோரும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.